அப்ப நாம புரோகாரியோட்டாக்குரிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு முடிச்சிட்டோம். இப்போ நாம பார்க்க போறது யூக்கரியோட்டாக்குரிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு. அது உங்களுக்கு கிளியர் தானே? கடைசியா சமாதி பண்ணும் போது நான் கேட்பேன் என்னன்னு சொல்லி நீங்க சொல்ல ரெடியா இருக்கீங்க. நம்மளோட குழப்பலையே காணமா குழப்புற பாடம் இது. நான் தெளிவா சொல்லி தந்துட்டீங்க. நியூக்ளியோய்டு சொன்னா என்ன தடமாட்டா என்ன டொமைன் என்ன செய்யும் பிளாஸ்மிக் சொன்னா என்ன பிளாஸ்மிக் கூட கேள்விப்பட்டிப்போம் இல்லையா? என்ன இப்ப உங்களுக்கு விளங்கிக்குமே. ரைட், நான் இப்ப பார்க்க போறது யூக்கரியோட்டாக்குரிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு. அவர் சொல்றாரு யூக்கரியோட்டாக்குரிய நிறமூர்த்தங்கள் பெருமளவான புரதங்களுடன் இணைந்து காணப்படும். அந்த புரதத்துக்கு பேர் என்ன? கிஸ்டோன் புரதம். அது முதலாவது கிஸ்டோன் புரதம் கொண்டு காணப்படும். கிஸ்டோன் புரத மணிகள் என்ன? புரத மணிகள் தானே. அது பெருமளவு காணப்படுமா? எங்க? யூக்கரியோட்டாவில் பெருமளவு. அங்க கிஸ்டோன் புரதம் காணப்படுமா? அங்க காணப்படாது. வடது வேறு வாங்கின புரதம் காணப்படும். கருவினுள் டிஎன்ஏ ஒழுங்கமைக்கப்படுவதில் இவை உதவும். நான் அங்க சொன்ன மாதிரி அங்க டிஎன்ஏல இணைந்திருக்கிற புரதம் நியூக்ளியோய்டு கருப்பிரதேசத்துல டிஎன்ஏ உள்ளடக்கப்படுறதுக்கு உதவும். இங்க காணப்படுற இந்த புரதம், இந்த கிஸ்டோன் புரதம் என்ன செய்யும்? கருவுக்குள்ள டிஎன்ஏ உள்ளடக்கப்படுறதுக்கு உதவும். என்னென்னு விளங்குதா? விளங்குது இல்லை. எனக்கு தெரியும் தானே. மரம் எல்லார மூளைகளும் பூட்டு போடப்பட்டுள்ளது, சாவி துளைந்து விட்டது. அட வெங்காயங்கள் நான் சொன்னேன் யூக்கரியோட்டால உண்டு. என்ன சத்தம் அது? புறக்கரியோட்டால உண்டு. நான் சொன்னேன் தானே. யூக்கரியோட்டாவுல கரு அந்த கருக்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கு. அதே மாதிரி புறக்கரியோட்டாவுல கரு பிரதேசத்துல டிஎன்ஏ இருக்கு. கரு பிரதேசத்துல இங்க கருக்குள்ள இங்க நியூக்ளியோய்டு கருப்பிரதேசம். அப்ப யூக்கரியோட்டாவுல கருக்குள்ள, புறக்கரியோட்டாவுல நியூக்ளியோய்டுக்குள்ள அங்கதானே காணப்படுற டிஎன்ஏ. உண்மையாவே சத்தியமாக அங்க காணப்படுறது நான் சொல்றேன். யூக்கரியோட்டாவுல புறக்கரியோட்டாவுல நம்ம பெஸ்ட்டுக்கு பார்த்த அங்க இணைந்திருக்கிற புரதம் டிஎன்ஏ இதுக்குள்ள உள்ளடக்கிறதுக்கு உதவும். இப்ப பார்த்த கிஸ்டோன் புரதம் யூக்கரியோட்டாவோட கருவுக்குள்ள டிஎன்ஏ உள்ளடக்கப்படுறதுக்கு உதவும். அதாவது டிஎன்ஏ பேக்கேஜிங்க்கு உதவும், டிஎன்ஏ பொதி செய்தலுக்கு உதவும் என்று சொல்றேன். அழகா தமிழ்ல தான் சொல்றேன். ரைட்டா? அதை மறந்துடக்கூடாது. அங்க நியூக்ளியோய்டு, இங்க கரு. அப்ப இங்க இருக்கிற கிஸ்டோன் மணிகள், இந்த புரதம் கருவினுள் டிஎன்ஏ ஒழுங்கமைக்கப்படுவதில் உதவும். உண்மைதானே? கருக்குள்ளான டிஎன்ஏ காணப்படுற. அடுத்து சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு இந்த டிஎன்ஏ புரத சிக்கல் குரோமட்டின் என அழைக்கப்படும். இந்த டிஎன்ஏக்கு தான் இந்த டிஎன்ஏ என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த கிஸ்டோன் மணிகளை சுத்துவாரு. என்னது? வேற இருக்கும் டிஎன்ஏ. இது கிஸ்டோன் மணிகள். இது என்னது? இது கிஸ்டோன் மணி. இந்த அமைப்பை சொல்றது குரோமெட்டின். என்னது? குரோமெட்ரின். அந்த குரோமெட்ரின்கள் பல சேர்ந்து நெருக்கப்பட்ட முறுக்கப்பட்ட ஒரு பரவலான திணிவை சொல்றது குரோமோசோம். நிறமூர்த்தம் அப்ப இந்த டிஎன்ஏ புரத சிக்கலானது குரோமெட்டின் என அழைக்கப்படும். இவ்வாறு ஒரு டிஎன்ஏ குரோமெட்டின் மணிகளை சுற்றி கொள்கின்ற அமைப்பு, சுற்றி
கொண்ட அமைப்பை நம்ம சொல்லுவோம் குரோமேட்டின். இது ரெண்டாவது இப்போ குரோமிக் மினிஸ்ட்னா என்ன, அங்க பிளாஸ்மிட்னா என்ன அப்படின்னு சொல்லி. ரைட், அடுத்த அவர் சொல்றாரு குரோமேட்டின், யூக்ரோமேட்டின், ஹெட்ராக்ரோமேட்டின் என்ன இரண்டு வகைப்படும். வந்துட்டாரு, எப்படி வந்துட்டாரு பார்ப்போம். இந்த குரோமேட்டினை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று யூக்ரோமேட்டின், என்னது யூக்ரோமேட்டின், இன்னும் ஒன்று ஹெட்ராக்ரோமேட்டின். ஹெட்ராக்ரோமேட்டின், ஓகேவா? அதை பத்தி கொஞ்சம் கதைப்போம். யூக்ரோமேட்டினில் உள்ளது போல் ஐதாக அல்லது ஹெட்ராக்ரோமேட்டின் உள்ளது போல் நெருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க யூக்ரோமேட்டின்ல டிஎன்ஏ நெருக்கமாக பதிவு, எஸ், அத டிஎன்ஏ என்று சொல்றல, அது என்ன சொல்ற, அந்த ஹிஸ்டோன், சரியா? அந்த ஹிஸ்டோன் என்ன நடக்கும்னு சொன்னால் வாசிப்பு எழுதுவோமா? குரோமேட்டின் ஆனது யூக்ரோமேட்டினில் உள்ளது போல் ஐதாக அல்லது ஹெட்ராக்ரோமேட்டினில் உள்ளது போல் நெருக்கமாக பொதி செய்யப்பட்டிருக்கலாம். யூக்ரோமேட்டின் பரம்பரை அலகுகள் சேர்ந்தவையாக டிரான்ஸ்கிரிப்ஷனில் பெரும்பாலும் உயிர்ப்புள்ளவையாக காணப்படும். ஹெட்ராக்ரோமேட்டின் பெரும்பாலும் உயிர்ப்பற்ற நியூக்ளியோரைட்டு தொடரிகளை கொண்டிருக்கும். இவை பரம்பரை அலகு ஒழுங்காக்கம், அதிசனவியலுக்குரிய தலைமுறை உரிமை, நிறமூர்த்த திரட்சிகளின் பாதுகாப்பு என்பவற்றில் பங்களிப்பு செய்யும். இந்த என்ன கேஸ்ன்னு சொன்னா, எஸ், அந்த எப்பதான் சொல்றாரு டிஎன்ஏ தான், ஹிஸ்டோன்ல டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏ இங்க நெருக்கமாக காணப்படும், சாரி ஐதாக காணப்படும். ஒன்றானே யூக்ரோமேட்டின் உள்ளது கூட ஐதா, எஸ், இங்க டிஎன்ஏ ஐதாக காணப்படும். என்னது ஐதாக காணப்படும், ஏதாச்சும் பண்ணுவோம்ல. இங்க எப்படி காணப்படும்? டிஎன்ஏ நெருக்கமாக காணப்படும், அந்த நெருக்கமாக காணப்படும். அப்ப முதலாவது இது. இரண்டாவது நெருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். இரண்டாவது சொல்றாரு யூக்ரோமேட்டின் பரம்பரை அலகுகள் செறிந்தவையாக காணப்படும். இவரே பரம்பரை அலகுகள் செறிந்தவையாக காணப்படும். பரம்பரை அலகு என்ன செய்யும்? செறிந்தவையாக காணப்படுவாரு, செறிந்தவை. அது மட்டுமில்லாமல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் பெரும்பாலும் உயிர்ப்புள்ளது. அப்ப அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற செயற்பாடு இல்லை, டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற செயற்பாடு இல்லை, உயிர்ப்புள்ளது. என்னது உயிர் உள்ளது என்று சொன்னா கடும் விருப்பமா இருக்கு, உயிர்ப்புள்ளது. பெரும்பாலும் உயிர்ப்புள்ளதாகவும் காணப்படும். ஹெட்ரோக்ரோமேட்டின் பெரும்பாலும் உயிர்ப்பற்ற நியூக்ளியோரைட்டு தொடர்ச்சியை கொண்டிருக்கும். பெரும்பாலும் உயிர்ப்பட்ட நியூக்ளியோரைட்டு தொடரி. அப்ப இவர் வந்துக்கிட்டு அதாவது பெரும்பாலும் அந்த பரம்பரை அலகு சேர்ந்தவை. என்ன, இவர் கொஞ்சம் நார்மல், இவரு கொஞ்சம் நார்மல் ஆனவர், நார்மலா தான் பரம்பரை அலகு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துக்கிட்டு உயிர்ப்பற்ற, என்னது உயிர்ப்பட்ட நியூக்ளியோரைட்டு தொடரிகளை காணப்படும். நியூக்ளியோ தொடரிகள் காணப்படும். என்ன தெரியுதானே? AU தொடரிகள் காணப்படும். உயிர்ப்பட்ட, இங்க உயிர்ப்புள்ள, உயிர்ப்பட்ட தொடரிகளை கொண்டிருக்கும். இவை எவை? இவை இந்த ஹெட்ராக்ரோமேட்டின் அவர் உயிர்ப்பற்றவர் தானே, எங்க தெரியும். அந்த உயிர்ப்பற்றவர் எல்லா விடயத்திலையும் பாதுகாப்பான வேலையை தான் செய்வாரு, சரியா? அப்ப இந்த ஹெட்ராக்ரோமேட்டின் இவை என்ன செய்யறாரு சொன்னால், ஒன்று
பரம்பரை அலகு ஒழுங்காக்கம். என்னது? பரம்பரை அலகு ஒழுங்காக்கத்தை கொண்டிருக்கும். பரம்பரை அலகு ஒழுங்காக்கம். ஒழுங்காக்கம். அதே மாதிரி என்ன வேண்டும்? பரம்பரை அலகு ஒழுங்காக்கம். அதிசனவியலுக்குரிய தலைமுறை உரிமை. அதிசனவியல். அதிசனவியலுக்குரிய தலைமுறை உரிமை. தலைமுறை உரிமை. அடுத்தது நிறமூர்த்த திரட்சி. நிறமூர்த்த திரட்சி. இவ்வளவுத்திலையும் இருந்து பாதுகாப்போம். நிறமூர்த்த திரட்சியிலிருந்து பாதுகாப்போம். என்னது? பாதுகாப்பு. சரியா? அதே மாதிரி இந்த யூக்ரோமேட்டினும் அதே மாதிரி அதே தொழிலை செய்யும். சரியா? சொல்லப்படலை, நான் சொல்றேன்னா அதே மாதிரி நான் அவர் என்ன செய்வார்? பரம்பரை அலகு ஒழுங்காக்கம், அதிசனவியலுக்குரிய தலைமுறை நிறமூர்த்த திரட்சியின்படி என்ன செய்யும்? பாதுகாப்பு. பொதுவாக சொல்ல வாரது இந்த குரோமேட்டினுடைய தொழிலாக இருக்கும். என்னது? பொதுவாக குரோமேட்டினுடைய தொழிலாக இருக்கும். பட் இவருக்கு வந்துக்கிட்டு வேற வைக்கிறீங்க. இவருக்கு வேற வைக்கிறதால அது உரிப்பற்றது தானே. அவர் அந்த பக்கம் பெர்மனண்டா செய்வார். இவரும் செய்வார். அவரு குட்டா செய்வார். ஏன்னா அவருக்கு ஜொப்பே அதான். இவருக்கு வேற ஜொப் இருக்கு. ரைட். இப்ப எவ்வாறு அந்த இது டிஎன்ஏ உள்ளடக்கப்படுதுங்கிறத அழகா பார்க்க போறோம். முதலாவது மட்டத்தில் டிஎன்ஏ இரட்டை விரிவரப்பு சுருள் 8 கிஸ்டோன் மூலக்கூறுகளை கொண்ட சிக்கல் ஒன்றை சுற்றி கொள்ளும். இவை நியூக்ளியோசோம் என அழைக்கப்படும். இவை கழுத்தாணி ஒன்றில் மணிகள் போன்று தென்படும். நியூக்ளியோசோம்கள் அருகருகே உள்ள மணிகள் நீட்டப்பட்ட டிஎன்ஏ தொடுப்பி டிஎன்ஏ ஒன்றால் இணைக்கப்பட்டிருக்கும். ரைட். இப்போ இதை நீங்க நோட் பண்ணி எடுத்தா தான் அதை என்ன செய்யலாம்? படிப்படியா பார்க்கலாம். இதில் எத்தனையோ படிகள் இருக்கும். அந்த படிகள் மூலமாகத்தான் டிஎன்ஏ என்ன செய்யும்? கருவுக்குள்ள உள்ளடக்கப்படும். சரியா? ஸோ இதை நீங்க நோட் பண்ணி எடுங்க.